ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 சைனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன மிஸ்டிக் லேண்ட் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு ஃபேண்டசி மூவி, எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு 10-15 பேர்த்த ஒரு காட்டுக்குள்ள காட்டுறாங்க. இவங்க யாருன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். தொலைஞ்சு போன ஒரு பழைய இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. இந்த காட்டுக்குள்ள ஒரு செம பெரிய மலை இருக்கு, அதுல ஒரு பெரிய செவர் இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் தான் அந்த கோட்டை இருக்கு அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. அந்த செவுத்தை உடைச்சிட்டு உள்ள வராங்க. அங்க ஒரு செம பெரிய பாலம் இருக்கு. அந்த பாலத்தை எல்லாம் கடந்து அந்த போய் பாக்குறாங்க. அந்த பக்கம் ஒரு செம பெரிய மேடை இருக்கு. அதை சுத்தியும் விதவிதமான ஷேப்ல பெரிய பாம்பு சிலைகள் இருக்கு. இவங்க என்ன தேடுறதுக்காக இங்க வந்திருப்பாங்கன்னா ஒரு மந்திர கண்ணாடி இங்க இருக்கு அப்படிங்கிறது இவங்க ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோட அப்பாவும் இங்க அந்த கண்ணாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாம்போட சிலையில ஒரு வித்தியாசமான ஒரு பெல்ட்டை பாக்குறாங்க. ஹீரோட அம்மா ஒருத்தர் கூப்பிட்டு இந்த பெல்ட்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் அப்படியே சுத்தி ரொட்டேட் பண்ணி இந்த பெல்ட் எடுக்கலாம்னு ட்ரை பண்றாரு. அந்த பெல்ட்டை பிடிச்சி ரொட்டேட் பண்ணோடனே இங்க சிலையா இருந்த அத்தனை பாம்பு அப்படியே ஒரு மாதிரி பொசிஷன் அப்படியே வேற மாதிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அப்படியே பயங்கரமான ஒரு சத்தம் வர ஆரம்பிக்குது. அவங்க நின்னுட்டு இருக்கிற அந்த கோட்டையே அப்படியே கரகரன்னு ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. அப்ப மேல இருந்து வித்தியாசமான ஒரு பாம்பு சிலை வருது. அந்த பாம்பு சிலையில என்ன வித்தியாசமா இருக்கும்னா மூஞ்சி மட்டும் மனசு தலையா அப்படி கோரமா இருக்கு, உடம்பு ஃபுல்லாவே பாம்பா இருக்கு. ஹீரோவோட அம்மா மேல இருந்து ஒரு சிலை வந்துச்சுல, அதுக்கு பேர் தான் கேண்டில் டிராகன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேமராமேன் அந்த சிலையை ஃபுல்லா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் அவனை நோட் பண்றான், அந்த சிலையோட 2 கண்ணுல ஒரு கண்ணுல தான் இவங்க தேடி வந்த அந்த மந்திர கண்ணாடியே இருக்கு. சரி, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸா போயிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோட அம்மாவோ அந்த கண்ணாடியை எடுக்காத அப்படின்னு கீழே இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவன் எதையுமே கவனிக்காம அந்த கண்ணாடியை எடுத்துறான். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணாடியில டஸ்டா இருக்கு. அதை தொடச்சிட்டு பாக்குறான். அந்த கண்ணாடியில இருந்து செம பெரிய ஒரு நெருப்பு ஒளி வர ஆரம்பிக்குது. அதை எடுத்து அவன் அப்படியே அங்கேயே இடத்துல எரிச்சு சாம்பல் வைக்கிறது. அதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு அதிர்ச்சியான விஷயமே நடக்குது. சுத்தி சிலையா இருந்த அத்தனை பாம்புக்கும் உயிர் வந்தது. அதுங்கெல்லாம் இவங்களை வேட்டையாட ஆரம்பிக்குது. கொட்டூரமா எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கு. ஒரு பாம்பு வந்தாவே சமாளிக்க முடியாது, பெரிய பாம்பு. இங்க பாத்தீங்கன்னா 7-8 பெரிய பாம்பு அங்க இருக்கிற 10-15 பேத்தி செமையா வேட்டையாடிட்டு இருக்கு. அந்த பாலத்துல தப்பிச்சோலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அது அங்கேயும் வந்து வேட்டையாடிட்டு இருக்கு. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் கரெக்டா அந்த பாலத்துல எந்த பாம்புமே இல்ல. அந்த கேப்ல அங்க ஓலான்னு பாக்குறாங்க. ஹீரோட அம்மா அப்பதான் நினைச்சு பாக்குறாங்க, நம்ம வந்ததே இந்த மந்திர கண்ணாடி எடுக்கிறதுக்காக தானே, அதை விட்டுட்டு போனா நம்ம ஆராய்ச்சி ஃபுல்லா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பாம்பு இருக்கிறதுக்கு திரும்பி ஓடுறாங்க. இதை பார்த்தா ஹீரோட அப்பாவோ பொண்டாட்டி மட்டும் எப்படி தனியா ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்க பின்னாடியே ஓடுறாரு. போயிட்டு அந்த கண்ணாடியில எடுத்துறாங்க. எடுத்துக்கு அப்புறம் பார்த்தா சுத்தி அத்தனை பாம்பு வந்து சரண்டர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வெளியே தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த பாலத்துல ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோட அப்பா அந்த கண்ணாடியை தூக்கி போடுறாரு. நீயாச்சும் எடுத்துட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா அவர் பிடிக்கலான்னு போறாரு. அவர் கையில போட்டு அந்த சில பள்ளத்துல விழுந்துருது. கண்ணாடி மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற அத்தனை பாம்பும் ஹீரோட அப்பாவையும் அம்மாவையும் அதே இடத்துல கொடூரமா கொண்டுருது. அப்படியே 20 வருஷம் கழிச்சு ஒரு மனநல காப்பகத்துல ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரிசர்ச் டீம் போயிட்டு ஒரு புதுசா ஒரு இடத்தை கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிச்சு வந்திருப்பாரு. அவர் தான் இவரு. தப்பிச்சு வந்த அவருக்கோ அங்க இருக்கிற பாம்புங்க அந்த கொடூரமான விஷயத்தை பார்த்தோன்னே இவருக்கு மனநல குழம்பி இருக்கும். அதனாலதான் இவர் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவரை பார்க்கறது தான் இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்திருக்கான். எதுக்காக ஹீரோ இவரை பார்க்க வந்திருப்பானா, அவங்க அப்பா அம்மாக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பான். வந்தவனும் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். ஆனா அவரோ பித்து பிடிச்ச மாதிரி சொன்னதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கண்ணாடி, மாய உலகம், பாம்புங்க அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் கையில ஒரு டைரி எழுதி வச்சிருக்காரு. அதுல வந்து அவங்க போன இடத்தை பத்தி எல்லா குறிப்பையும் எழுதி வச்சிருக்காரு. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. எதுக்காக போலீஸ் ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் துரத்துவாங்கன்னா, இந்த மனநல காப்பகத்துக்கு இவரை பார்க்கறதுக்கு அடிக்கடி பர்மிஷன் இல்லாம வந்துடுறாங்க. அதுக்காக தான் இவரை பிடிக்க வந்திருப்பாங்க. எதுக்காக ஹீரோ இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிள் அடிக்கடி பார்க்க வரும்னு நினைக்கிறானா, இவங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பான நியூஸ் தான் மீடியா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஹீரோட அப்பா அம்மா வந்து அந்த புதையலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட இருக்க யாருமே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் எல்லா பக்கம் பரவி இருக்கும். அவன் குடும்பத்துக்கு வந்த கெட்ட பேரை எப்படியாச்சும் மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அதை மாத்தணும்னா கண்டிப்பா அந்த மந்திர கண்ணாடி கிடைக்கணும். அப்பதான் இந்த அங்கிள் சொன்ன மாதிரி அந்த மாய உலகம் இருக்கு, அந்த மாய உலகத்துல இருக்கிற பாம்புங்க தான் கூட போன அத்தனை ஆர்காலஜிஸ்டையும் கொண்டுச்சு, இவனோட அப்பா அம்மா கிடையாது அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு நிரூபிக்க முடியும். அதுக்காக தான் இவன் போராடிட்டு இருக்கான். அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோட ஃப்ரெண்டையும் காப்பாத்துறதுக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயின் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு பத்திரிகையில தான் ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட பேசி இவங்க 2 பேத்தையும் எந்த பிரச்சனை இல்லாம வெளியே கூட்டு வந்துறாங்க. வெளியே வந்த ஹீரோயினோ, ஏன்டா ஒவ்வொரு டைமும் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் ஏன் தாலியா இருக்கிறீங்க, சரி எனக்கு பசிக்குது வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் இருக்கும். நிறைய டைம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மா எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பான். அதனால ஹீரோயின் எவ்வளவு நெருங்கி வந்தாலும் அவன் எதையும் வெளிக்காட்டிக்காம அமைதியாவே தான் இருப்பான். ஹீரோ நிறைய ஆர்காலஜிஸ்டுக்கு லெட்டர் போட்டிருப்பான், அந்த மந்திர கண்ணாடி பத்தி டீடைல்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாக்ஸை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஒருத்தர் லெட்டர் போட்டிருக்காரு பதில் கடிதம். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தோஷமாயிடுது. உடனே இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. அதுல அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, யூஜி கிராமத்துல அந்த மந்திர கண்ணாடி இருக்கு,
இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் சாமி மாதிரி கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை எழுதியிருக்காரு. இதை பத்தின ஹீரோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நாளைக்கு காலையே நான் 3 பேர் அங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே சரி நான் வரதுக்கெல்லாம் ரெடி தான், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு யாரு அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ வழக்கம் போல அமைதியாவே இருக்கான். சரி இன்னைக்கு அவன் எதுவும் சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்க போயிடுறாங்க. ஹீரோவும் தூங்க போயிடறான். சரி அடுத்த நாள் காலையில நாம மட்டும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெட்டி படிக்கலாம் கூட்டிட்டு வெளியே வரான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்ட் ரெடியா இருக்கான். அவனும் அவங்க கூட வரதுக்கு நீ ஏச்சும் கூட வந்து மச்சான், ஹீரோயின் தான் வரல, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு சின்ன வேனை பிடிச்சிட்டு அந்த யூஜி கிராமத்தை நோக்கி பயணம் பண்ணி போறாங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் தான் இங்க இறங்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஏன்டா இந்த காட்டுக்குள்ளே யூஜி கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா மச்சான் என்கிட்ட இருக்கிற மேப்ல அப்படிதான் போட்டிருக்கு, இந்த காட்டு வழியில நடந்து போனா யூஜி கிராமம் வந்துடும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு வழியில அப்படியே பயணம் பண்ணி போறாங்க. ஒரு வழியா அந்த யூஜி கிராமத்தை ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணிட்டு நிறைய தெருவுல போய் சுத்தி பாக்குறாங்க, எங்கேயும் மக்களே காணோம். ஹீரோட ஃப்ரெண்டு இங்க மக்கள் வாழ்றாங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த ஊர்ல அடிக்கடி வெள்ளம் வரும்டா, ஒருவேளை இங்க இருக்கீங்களா நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வராங்க. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்க மாதிரி இருக்கு. அங்க வெளியே போர்டும் போட்டிருக்கு கண்ணாடி கடவுள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கதவை திறந்து பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள எதையோ ஒண்ணு ரெட் கலர்ல துணியை போட்டு முடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த துணியை விளக்குறாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ளதான் இவங்க தேடி வந்த அந்த கண்ணாடியே இருக்கு. இதை பார்த்தாலும் ஹீரோக்கு அப்படியே செமையா சந்தோஷமாயிடுது. சரி அந்த கண்ணாடி எடுத்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஊர் மக்கள் எல்லாம் நிறைய ஆயுதங்கள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்டா நாங்க சாமியா கும்பிடுற கண்ணாடி கடவுளை தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஒரு சண்டை நடக்குது. ஒரு கடத்துல ஹீரோட ஃப்ரெண்டு பொத்துன்னு கீழே விழுந்துருவான். இன்னொரு அவன் ஆயுதத்துல இருந்து ஊர் மக்கள் ஒருத்தர் விழுவாரா, அவனுக்கு அந்த இடத்துல படத்துக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ சுத்தி நிறைய பேர் அட்டாக்கு வராங்க. ஹீரோ அந்த கண்ணாடியை தூக்கி அவன் ஃப்ரெண்ட தூக்கி போடுறான். அவன் ஃப்ரெண்ட் அதை புடிச்சிட்டு அப்படியே ஒரு தூண் மேல ஏறிடுறான். கீழே இருக்கிறவங்க ஹீரோட ஃப்ரெண்ட் பேண்ட புடிச்சு இழுத்துட்டே இருக்காங்க. பொத்துன்னு அவன் கீழே வந்து விழுறான். அவனுக்கு படாத இடத்துல செமையா அடிபட்டது. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஐடியா வருது, நீங்க எல்லாரும் இப்ப எங்களை போக விடல அந்த கண்ணாடியை உடைச்சிரும் இதே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா வராங்க. அவங்க நின்னுட்டு இருக்க சைடுல ஒரு கட்டையில வச்சு அடிச்சிருக்க மாதிரி இருக்கு. அதை உடச்சு ஒரு வழியா அந்த பக்கம் எரி குதிச்சு காட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. மக்களும் விடாமே தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரி சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. யார் வந்திருப்பாங்கன்னா ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. உடனே உள்ள ஏறுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் உள்ள ஏறிட்டு நீங்க எதுக்கு வந்த, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன பண்ணி தொலைது, உன்னை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன், அதுக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா கார் அப்படியே திருப்புறாங்க. மக்கள் அந்த கார் மேல ஏறிட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல அப்படியே ஆக்சிலேட்டர் ரேஸ் பண்றாங்க. அப்படியே கார் எகிரி பேர் பள்ளத்துக்குள்ள பொத்துன்னு விழுவுது. 3 பேர் அதே இடத்துல மயக்கம் போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 3 பேருமே மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்சதுக்கு அப்புறம் 3 பேருக்கு ஏதோ ஆகல அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு அவன் பேக்குள்ள வச்சு அந்த மந்தல கண்ணாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா உள்ளுக்குள்ள வெறும் பன்னு தான் இருக்கு. இதை பார்த்தேன்னு ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. ஏன்டா அவங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தா பத்திரமா வச்சுக்க தெரியாதா, இப்படிதான் தொலைச்சு வந்து நிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அவன் திரும்பி காருக்குள்ள பேசுறனால கார் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. இவன் கார் பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒரு படிக்கட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும். அது மேலதான் நின்னுட்டு இருக்கும். அங்க இருந்து வலிக்கிட்டு வந்து பொத்துன்னு கீழே விடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ஃப்ரெண்டு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்டா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு, உடனே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு செம பெரிய பாம்பு வந்து நிக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் ஃப்ரெண்டும் என்னடா இம்மா தண்டி இருக்கு, நம்ம சோழி முடிச்சு விட்டுற மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காருக்குள்ள ஏறி கிளாஸ் எல்லாம் மேலே ஏத்திக்கிறாங்க. அங்க வந்த பாம்போ இங்க காரோட அப்படியே தூக்கி அடி போட்டு காரை நசுக்க பாக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு 3 பேர் வந்துடுறாங்க. 2 ஜென்ஸ் ஒரு லேடிஸ். இவங்களுக்கு நிறைய மந்தசக்தி இருக்கும் போல. அந்த மந்தசக்தி வச்சு அந்த பாம்பு கூட செமையா சண்டை போட்டு இருக்காங்க. அந்த பாம்பு அவங்க அதோட உடம்புல செதில் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே கத்தி மாதிரி விடுது. அவங்க 3 பேர் அந்த மந்தசக்தி வச்சு அதை தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இங்க மந்தசக்தி யூஸ் பண்ணி அந்த பாம்பு ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இன்னொருத்தன் கையில ஒரு ஈட்டி கொண்டு அப்படியே பாம்பு மேலே குத்தி அந்த பாம்பை கொன்றான். அதுக்கப்புறம் அந்த பாம்பு அப்படியே பொண்ணா மாறியது. அந்த பொண்ணு இறக்கத்துக்கு முன்னாடி கண்டிப்பா என்னோட தலைவர் எனக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையும் உங்க கிராமத்தை ஃபுல்லா நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாவுது. அவங்க 3 பேத்தையும் பார்த்து ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு 3 பேரும் பயப்படுறாங்க. இதை பார்த்து அவங்களோ எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம், நாங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க ஒரு காட்டுக்குள்ள தான் போயிட்டு இருந்தோம், நாங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தோங்கிறது எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீங்க உங்ககிட்ட ஒரு புனித கண்ணாடி வச்சிருந்தீங்களா, அந்த புனித கண்ணாடி தான் உங்களை டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது புனித மலையான குல்லு, நீங்க இங்க வருவீங்கிறது எங்க குருதேவர் எங்க கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் எடுத்து போட்டு ஒரு இடத்துல எரிக்கிறாங்க. இதை பார்த்த 3 பேரும் எதுக்காக இதை எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல வில்ல வந்தானா கண்டிப்பா நீங்க வச்சிருக்க பொருள் வச்சு நீங்க எங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான் ஈஸியா. இப்போ உங்க 3 பேத்தையும் எங்களோட கிராமத்துக்கு தான் கூட்டிட்டு போறோம். எங்க கிராமத்தோட பேரு ஊசி கிராமம். அங்க போயிட்டு எங்க குருதேவரை பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேத்தையும் ஒரு பாலைவனத்துல நடக்க வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. பாலைவனத்துல ஒரு இடத்துக்கு போனோன்னா அதுல இருக்கிற ஒருத்தர் ஒரு மந்திரம் போட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்றான். அதுக்குள்ள போனா கரெக்டா எங்க கிராமத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. கிராமத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் எல்லாம் எங்களை பார்த்து பயந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் எங்களை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து ஒருத்தரப்ப அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்க மக்கள் அமைதியாயிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இவங்க 3 பேத்தையும் அவங்க குருதேவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அடுத்து அப்படியே இந்த பாம்பு பொண்ணு அங்க உளுந்து கிடந்தால அங்கதான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மெயின் வெளில வந்துடுறான். வந்தவன் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பேக்ல இருந்து ஒரு சிகரெட் விழுந்திருக்கும். அதை எடுத்து தொட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் இவங்க எங்க போயிருக்காங்க, அந்த கிராம எந்தத்துல இருக்கு, எல்லா விஷயம் அவனுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அங்க செத்து கிடந்த அந்த பாம்பு பொண்ணுக்கு உயிர் கொடுத்துறான். அடுத்து ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு 3 பேத்தையும் காட்டுறாங்க. அவங்க குருதேவரை தான் பாக்கிறதுக்கு போறாங்க. பார்த்தாங்க குருதேவரோட சிலை தான் இருக்கு. குருதேவர் இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இதை பார்த்தா ஹீரோவோ உங்க குருதேவர் இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு இருக்கு, அப்ப எப்படி நாங்க இங்க வருவோங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்கறான். அதுக்கான விளக்கத்தை அவரே உங்களுக்கு சொல்லுவாரு.
பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஒரு மந்திரத்தை போடுறாங்க. அந்த சிலைக்கு பண்ணி ஒரு கதவு இருக்கு, அது அப்படியே மொல்லமா ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ள போங்க, எங்க குருதேவரே உங்களை வந்து பாப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 பேர் பயந்துட்டு அதுக்குள்ள போறாங்க. கதவு தானா முடிக்குது. இதை பார்த்தா ஃப்ரெண்டோ என்னடா நம்ம 3 பேர்த்து உள்ளுக்குள்ளே கொண்டுருவாங்களாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் உள்ள நடந்து போறான். அங்க பார்த்தா பிரம்மாண்டமா ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையை அப்படியே சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவங்க பேசிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிலை அப்படியே அசைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த சிலைக்கு உயிர் வந்துருது. இதை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டோ இவர் தான் குருதேவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டு பக்கத்துல நடந்து போறான். அந்த சிலை அப்படியே அவனை அடிச்சு தூக்கி எறியுது. அதுக்கப்புறம் அது கையில ஒரு ராட்சஸ் சுத்தி வச்சிருக்கு, அதை வச்சு அடிக்க வருது. கரெக்டா ஹீரோயினும் ஹீரோ அப்படியே 2 பக்கம் ஜம்ப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலை 3 பேர்த்தையும் அடிச்சு தூக்கி எறிஞ்சிருது. ஹீரோயினும் ஹீரோ ஃப்ரெண்ட் அப்படியே மயக்க மட்டும் விழுந்துறாங்க. இதை பார்த்தா ஹீரோக்கு செமையா டென்ஷன் ஆயிடுது. கையில ஒரு பெரிய இரும்பு மாதிரி வச்சிருக்கான், அதை எடுத்துட்டு வந்து அப்படியே தலையிலே விட்டு தலையை தனியா துண்டை வெட்டி எடுத்துறான். ஒரு வேலையை சித்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா வெட்டின தலை தானா வந்து சேர்ந்துக்குது. தலை மறுபடியும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பெரிய உருவம் ஹீரோவை பார்த்து ஏன்டா என்னைவா நீ அழிக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை அழிக்கலான்னு சுத்தி எடுத்து ஓடியாருது. சுத்தியை ஓங்கி அப்படியே அடிக்க வருது. அப்போ ஒரு கை வந்து அந்த சுத்தியை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் சுத்தியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த குருதேவரோட வாய்ஸ் கேக்குது. சாவர தருவாயில கூட நீங்க 3 பேர் ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கிறீங்க, அதுக்காகவே உங்களுக்கு நான் நிறைய மந்திர சக்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவரோட வாய்ஸ் கேக்குது. நீங்க தான் இந்த குள்ளு மலையை காப்பாத்துறதுக்கான சரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே சுத்தியை புடுங்கி போட்டு அந்த சிலையை அப்படியே ஓங்கி ஒரு அடி விடுறா. அந்த சிலை அப்படியே சுக்குனூரா நொறுங்கி போயிடுது. வழக்கம் போல அந்த சிலை மறுபடியும் ஒன்னா சேர்த்துக்கு பாக்குது. அப்ப ஏதோ ஒரு சக்தி வந்து அப்படியே சிலையை சேர விடாம பாத்துட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு தான் அங்க அப்படியே பவர் யூஸ் பண்ணி சிலையை சேர விடாம அப்படியே ஒன்னா புடிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது சக்தி இருக்குண்டா மச்சான், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அப்படியே முக்கறான் முணுங்குறான். ஆனா அவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படி எகிரி வந்து அந்த சிலையை ஒரு உத விடுறான். அந்த சிலை அப்படியே தூள் தூளா நொறுங்கி போயிருது. அந்த இடத்துல பிரகாசமான ஒரு வெளிச்சம் வருது. பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா அவங்க சொன்ன அந்த குருதேவர் தான் வந்திருக்காரு. அவரோட ஆன்மா தான் அங்க உட்காந்துட்டு இருக்கு. அவரை பார்த்துட்டு நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க, உங்களால எப்படி ஆன்மாவெல்லாம் வர முடியுது, அது இல்லாம எங்களுக்கு எதுக்கு இப்படி மந்திர சக்தி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரி நடந்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். 11 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் வில்ல இருந்தான். அவன் இந்த குழு மலையில இருக்கிற எல்லா மக்களையும் அழிச்சிட்டு கடவுளுக்கு நிகரான சக்தியை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் என்னோட முழு சக்தியை யூஸ் பண்ணி நான் ஒரு இடத்துல அடைச்சு வச்சேன். அவனுக்கு டிராகன் சக்தியை கொடுக்கக்கூடிய அவனோட கண்களை தனியா பிரிச்சு ஒரு இடத்துல வச்சிருந்தேன். அதைத்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அப்புறம் பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. அது உங்ககிட்ட கிடைச்சதுனாலதான் நீங்க டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த வில்லனுக்கு டிராகன் சக்தி கிடைக்கணும்னா கண்டிப்பா அவனுக்கு அந்த கண்ணாடி வேணும். இப்ப அதை தேடுறதுக்காக அவன் மனித உருவத்துல அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த கண்ணாடி அவனுக்கு வேணும். அது இல்லாம என்னோட கிராம மக்களும் அவனுக்கு வேணும். எதுக்காகினா அந்த டிராகன் சக்தியை விடுவிக்கணும்னா என்னோட மக்களை ஃபுல்லா அழிச்சாதான் அந்த டிராகன் சக்தி விடுபடும். விடுபட்டா அவனுக்கு அந்த டிராகன் சக்தி ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ குருதேவர்கிட்ட ஃபர்ஸ்ட் உங்க பிரச்சனை எல்லாம் விடுங்க, அந்த மந்திர கண்ணாடி எங்க இருக்குங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. அதை எடுத்துட்டு எங்க உலகத்துக்கு போய் என்னோட அப்பா அம்மா எந்த தப்பு பண்ணலங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோன்னே குருதேவருக்கு செமையா டென்ஷன் ஆயிருது. அப்ப என்னோட மக்களை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்னோட பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு, நான் எப்படி உங்க மக்களை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி சொல்றான். குருதேவருடைய அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. சரி நாம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நான் உங்களோட மக்களை காப்பாத்துறேன், ஆனா மந்திர கண்ணாடியை எங்க உலகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோன்னா குருதேவருக்கு சரி இது நல்ல ஒப்பந்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் 3 பேரும் அந்த கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. அந்த இடத்துல தான் கிராமத்தோட மக்கள் எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி குருதேவரை பார்க்க போன யாரும் உயிரோட வந்தது கிடையாது, நீங்க உயிரோட வரீங்கன்னா கண்டிப்பா எங்களை காப்பாற்ற வந்த கடவுள் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து குருதேவர் வந்து பக்கத்துல இருக்கிற சதுப்பு நிலத்துல தான் நாங்க தேடிட்டு வந்த மாய கண்ணாடி இருக்காமா, போய் ஃபர்ஸ்ட் அதை தேடி எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்ட மக்களும் கண்டிப்பா குருதேவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, மக்களை காப்பாத்து தான் ஃபர்ஸ்ட் கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல மக்களுக்கு நிறைய சலசலப்பெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த 3 பேர் இருக்காங்களா, 8 மாதிரி 2 ஜென்ஸ் ஒரு லேடிஸ், அவங்க எல்லாம் முன்னாடி நின்றுட்டு குருதேவரே இந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா அதை நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒருத்தன் அந்த பொண்ணையும் இன்னொருத்தையும் ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு 3 பேத்தையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த கண்ணாடி ஃபர்ஸ்ட் தேடி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு 3 பேரும் போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டுக்கு செமையா கோவம் வருது. குருதேவர் நம்ம என்னடா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் மக்களை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி எடுத்துட்டு உங்க உலகத்துக்கு போங்க அப்படிங்கறதான சொன்னாரு, நீ ஏன் மக்கள்கிட்ட எல்லாம் இப்படி சொன்ன அப்படின்னு கேட்கறான். அவருக்கு ஏன்னா மக்களை காப்பாத்துறது ஃபர்ஸ்ட் கடமையா இருக்கலாம், ஆனா நான் தான் உங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வந்தேன், உங்களை பத்திரமா நம்ம உலகத்துக்கு கூட்டிட்டு போனோம், அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட கண்ணாடி கிடைச்சோன்னா கண்டிப்பா நம்ம இங்க இருந்து உடனே நம்ம உலகத்துக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் மனசாட்சி கேட்கவே இல்ல, ரொம்ப அப்படி வலிக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து கிளம்பணும் ரெடி ஆயிட்டாங்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு போர்ட்டல கிரியேட் பண்றா. இவங்க 3 பேர் அப்புறம் அவங்க கிராமத்தை சேர்ந்த அந்த பொண்ணு அப்ப இன்னொருத்தன் ஹீரோக்கு ஹீரோயின் துணையா போறாங்க. இந்த இடத்துல இன்னொருத்தன் கிராமத்தை பார்த்துக்காக அவங்க இருக்கான். அப்படியே இந்த பக்கம் வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் அந்த பாம்பு பொண்ணு அடிமை இருப்பால, அவங்க 2 பேரும் அந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வில்லன் ஒரு மந்திரத்தை போடுறான். அந்த போர்ட்டல் ஓபன் ஆயிடுது. இவங்க அந்த கிராமத்துக்குள்ள வந்துடுறாங்க. மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்துருக்காங்க. இவங்களை அட்டாக் பண்றதுக்காக கையில வில்லு அம்பு ஆயுதம் வச்சிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தனே வில்லன் இன்னமா உங்களால என்னை கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க, சரி ட்ரை தான் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். அவங்க கையில இருக்கிற ஆயுதத்தெல்லாம் இவனை நோக்கி தூக்கி போடுறாங்க. வந்த ஆயுதங்கள் எல்லாம் மந்திரம் போட்டு அப்படி திருப்பி விட்டுறான். யாரெல்லாம் விட்டாங்களோ அவங்க மேலேயே அந்த ஆயுதம் ஏறி அவங்க அதே இடத்துல செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த அடிமை பாம்பு பொண்ணு இருப்பால, அவளை போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண சொல்றான். அவ கையில ஒரு சாட்டை மாதிரி எடுத்துட்டு போறா. போய் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு தள்ளுறா. எல்லாரும் அதே இடத்துல சாவறாங்க. கடைசியா மெயினான ஆளுங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் மந்திரம் போட்டு பக்கத்துல எடுத்து அவங்களையும் கொடூரமா அதே இடத்துல கொண்டுறான். அதுக்கப்புறம் அந்த குருதேவரோட உடம்பு இருக்குல்ல, அங்க போறான். அங்க போனதுக்கு அப்புறம் இங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ சதுப்பு நிலத்துக்கு போயிருக்கீங்க எல்லாம் கொண்டு
கொன்னுட்டு அங்க இருக்கிற அந்த மந்திர கண்ணாடி எடுத்துட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி அனுப்பிச்சிடறான். அப்படியே இந்த பக்கம் அந்த சதுப்பு நிலத்தை நோக்கி போற 5 பேர்த்தையும் தான் காட்டுறாங்க. அதுல இருக்கிற 4 பேர்த்துக்கு அந்த கிராமத்துல நடக்கிற எல்லா விஷயமும் அப்படி விஷுவல்ஸா தெரிய ஆரம்பிக்குது. ஏன் ஹீரோக்கு மட்டும் தெரியலனா ஹீரோக்கு எந்த மந்திர சக்தியும் கிடையாதனால அவனுக்கு மட்டும் அந்த விஷுவல்ஸ் எதுவுமே தெரியல. இதை பார்த்துட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்டோ செம்மையா டென்ஷன் ஆயிட்டு ஹீரோட்ட சண்டைக்கு போறான். உன்னாலதான் அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. குருதேவர் அவங்க கிட்ட என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் அந்த கிராமத்து மக்களை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திர கண்ணாடி கண்டுபிடிச்சு உலகத்துக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு தானே சொன்னாரு. நீ மட்டும் அதை கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா அந்த மக்களை எல்லாத்தையும் காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு இருந்த கிராமத்து சேர்ந்ததுல ஒரு ஜென்ஸ் வந்திருப்பாங்க. அவனுக்கு செமையா கோவம் வந்துருது. ஹீரோவை கொல்லன்னு வரான். அதை அப்ப அந்த கிராமத்துல இருந்து அந்த பொண்ணு தடுத்துட்டு இனிமேட்டு இவனை கொண்டு நம்ம என்ன பண்ண போறோம், அட்லீஸ்ட் இவங்களுக்காச்சும் வந்து இவங்க கண்ணாடி கண்டுபிடிச்சு இவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோம்னா அதுக்கப்புறம் அவனும் அமைதியாயிடுறான். இவங்க 5 பேரும் சதுப்பு நிலத்தை நோக்கி போறாங்க. அந்த சதுப்பு நிலத்தை ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இவங்க 3 பேருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றான். இந்த சதுப்பு நிலத்துல காலை வச்சதுக்கு அப்புறம் நீங்க எக்காரணத்தை கொண்டு திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பாத்தீங்கன்னா சொர்க்கலோகத்துல இருந்து ஒரு மின்னல் வந்து உங்களை தாக்கிடும். அதுல நீங்க இறந்தே கூட போயிடலாம் அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வில்லனோட அடிமை பொண்ணு வந்துடுறா. வந்தவ இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா. ஒரு கட்டத்துல அப்படியே பாம்பா மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ சண்டைக்கு போறான். ஹீரோவெல்லாம் ஈஸியா அடிச்சு தூக்கிறான். அவனுக்கு எந்த பவரும் கிடையாதுனால. அப்புறம் வாளால ஹீரோயின் அடிச்சு போடுறா. அப்படி ஹீரோயின் எகிரி போயிட்டு சதுப்பு நிலத்துல விழுந்துறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து இந்த பொண்ணு சொன்னது ஞாபகம் வருது. எக்காரணத்தை கொண்டு திரும்பி பாத்துறாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயம். உடனே ஹீரோயின் வந்து மின்ன நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் அந்த கிராமத்தை சேர்ந்த 2 பேரும் நாங்க இந்த பாம்பை சமாளிச்சுக்கிறோம், நீங்க சதுப்பு நிலத்தை இறங்கி நடந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் மறுபடியும் சதுப்பு நிலத்தை இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் அந்த பாம்பு கொன்னுட்டு அதுக்கப்புறம் அது அந்த சதுப்பு நிலத்துல இறங்கி இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க மரமா தாவி போயிட்டு இருக்காங்க. அந்த மரத்தை எல்லாம் வாழ விட்டு உடைச்சு போடுறது. அப்ப விழுகும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படி திரும்பி பாத்துறான். அப்ப வாழை தந்து அப்படி மின்னல் வருது. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சக்தி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி ஹீரோயினுக்கு அவனுக்கு எந்த பாதிப்பு வராத மாதிரி தடுத்துக்கிறான். அந்த பாம்பு மேல மட்டும் அந்த மின்னல் இறங்குது. அந்த பாம்பு அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியா ஹீரோயின் அப்படியே சதுப்பு நிலத்தை விட்டு அந்த கரைக்கு போயிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கா. அப்ப அந்த பாம்பு ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் எகிரி வந்து அந்த பாம்போட தலையில கத்தி வச்சு இறக்குறான். அதுக்கப்புறம் இந்த பாம்பை இப்படி விட்டுட்டு நம்ம கீழே குதிச்சோம்னா கண்டிப்பா இது வந்து 3 பேத்துமே கொன்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி பார்க்கறான். வானத்துல இருந்து மின்னல் வருது. அவன் கத்தியில அந்த மின்னலை வாங்கிட்டு அப்படியே அந்த பாம்பு மேல இறக்குறான். அப்படியே அவன் அந்த பாம்பு 2 பேருமே வெடிச்சு சிதறிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் ஹீரோயினுக்கு அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்துல அப்படியே நார்மல் ஆயிட்டு சரி வா அந்த மாய கண்ணாடி தேடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ஹீரோனுக்கு செமையா கோவம் வருது. ஏன்டா அந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், இன்னும் ஏன்டா செல்ஃபிஷா உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. ஹீரோவோ இது எதுவுமே உண்மை கிடையாது, அந்த மாய கண்ணாடி கண்டுபிடிச்சா நம்ம நிஜ உலகத்துக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட் அங்க உயிரோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை ஹீரோயினை சமாதானப்படுத்திடுறான். ஹீரோயின் அப்படியே அந்த மாய கண்ணாடி தேடிட்டு இருக்காங்க. ஒரு சிலைக்குல தான் அந்த மாய கண்ணாடி இருக்கு. ஹீரோயின் கண்டுபிடிச்சு கையில எடுத்துட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு அப்படியே நிறைய இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்க உலகத்துல ஹீரோவும் ஹீரோயின் இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற சேர்ல ஹீரோட ஃப்ரெண்டையே காணோம். அப்ப ஹீரோ ஃப்ரெண்ட் அவங்க அம்மா வெளியே வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவு முடிக்கிறாங்க. ஹீரோயின் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்ட் அவங்க அம்மா தூக்கு போட்டு தான் தொங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்யூஷன் விட்டு வெளியே வந்துட்டு ஹீரோ கிட்ட கண்டிப்பா இங்க நடக்கிறதும் நம்ம உலகத்துக்கு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவோ நீ என்ன லூசா, கண்டிப்பா நம்ம உலகத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட் அங்க உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். இந்த கண்ணாடியில வந்து கையவே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் சமாதானமாயிட்டு கையை கொடுக்க வராங்க. அப்ப அந்த சதுப்பு நிலத்துல ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஹீரோ சதுப்பு நிலத்துல ஓடியாரான். இங்க இருக்கிற ஹீரோவோ நான் தான் உண்மையான ஹீரோன்னு சொல்றான். அங்க இருக்கிறவன் நான் தான் உண்மையான ஹீரோ, அவன் போலியான ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோனுக்கு என்ன பண்றனே தெரியல. இங்க இருக்கிற ஹீரோவோ நீ மட்டும் இந்த புனித இடத்தை விட்டு அந்த சதுப்பு நிலத்துல இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா தீய சக்தி உன்னை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. வழக்கமா நம்ம கேட்கிற கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க இருக்கிற ஹீரோவோ வழக்கம் போல அமைதியாவே இருக்கிறான். அங்க இருக்கிற ஹீரோவோ நீ என்னை காதலிக்கிறீங்கிறது எனக்கு தெரியும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பிட்ட சேர்த்தி போட்டுறான். இதுல மாங்கின ஹீரோயின் அப்படியே சதுப்பு நிலத்துல இறங்கி போறாங்க. இங்க இருக்கிற ஹீரோ தடுக்கலாம் ட்ரை பண்றான். அவனால தடுக்கவே முடியல. ஏன்னா ஒரு சக்தி அவனை அசைய விடாம அப்படியே பிடிச்சிச்சு ஃப்ரீஸ் பண்ணி. அங்க க்ளோஸா போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிறது வில்லன் தான். அப்புறம் ஒட்டுமொத்த மின்னல் சக்தி அப்படியே ஹீரோயின் மேல இறக்குறான். ஹீரோயின் அப்படியே அதே இடத்துல வெடிச்சு சதைறாங்க. இதை பார்த்தா ஹீரோக்கு அப்படியே தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த வில்லன் என்னோட டிராகன் சக்தி அடிச்சுட்டு மந்திர கல்லில் இருக்கிற எல்லா விளக்குமே அமைஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாத்தோட உடம்புலயும் ஒரு ஆறா இருந்துச்சு, அது ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. உன் உடம்புல இருக்கிறது ஒன்னும் புனிதமான ஆன்மா கிடையாது, அதனால எனக்கு உன்னை அழிச்சு ஒரு யூஸும் கிடையாது, உனக்கு இனிமேட்டு வேற வழியும் கிடையாது, அந்த மந்திர கண்ணாடி எடுத்துட்டு ஒழுங்கா என் கோட்டைக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அப்படியே கட் பண்ணா வில்லனை தான் காட்டுறாங்க அவன் கோட்டையில. இப்பதான் ஃபர்ஸ்ட் வில்லனே நமக்கு காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொடூரமா தான் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மந்திர கல்லில் அடைச்சிருந்த அந்த டிராகனுக்கும் உயிர் வந்துருது. ஆனா இந்த கோட்டையை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. ஏன்னா அந்த ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த மந்திர கண்ணாடி இருந்தா மட்டும் தான் அந்த டிராகனால வெளியே வர முடியும். அடுத்த நாள் காலையில ஹீரோவை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல வந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு வயசானவர் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க யாரு, இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கறான். என்ன யாருன்னு தெரியலையா, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீய சக்தியை ஒரு குருதேவர் அடைச்சு வச்சார்ல, அவரோட தம்பி தான் நானும் அப்ப உன்ன மாதிரி தான் சுயநலமா இருந்தேன். நான் நல்லா இருந்தா போதும், என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சேன். அதனால இதே இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. இத்தனை வருஷமா நான் மட்டும் இங்க தனியா மாட்டிட்டு இருந்தேன், இப்ப நீ எனக்கு கம்பெனிக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோவோ நான் இத்தனை நாளா வேணா சுயநலமா இருந்திருக்கலாம், ஆனா இனிமேட்டு அப்படி கிடையாது. அந்த மக்களை கொண்டதுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டதுக்காகவும் கண்டிப்பா அந்த தீசத்தையே பழி வாங்குவேன். அவன் கண்ணு முன்னாடி அந்த கண்ணாடியை சுக்குநூறா உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்துட்டு அந்த தீசத்தையோட கோட்டைக்கு போறான். உள்ள பார்த்தா அந்த அப்படியே தீசத்தி டிராகன்
டிராகன் உருவத்துல தான் இருக்கு. இவனை பார்த்தோன்னா மனசு உருவத்துல மாறிட்டு அந்த கண்ணாடியை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த கண்ணாடியை உன்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும், உன்னால இறந்து போன மக்களையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் உயிரோட எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை கேட்ட அந்த கெட்ட சக்தியோ, நானே ஒரு கெட்ட டிராகன் சக்தி, என்னால அழிக்க மட்டும் தான் முடியும், யாருக்கு உயிரெல்லாம் கொடுக்க முடியாது, அந்த கண்ணாடி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படின்னா இந்த கண்ணாடியை உங்கள்கிட்டையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி திரும்பி நடக்க போறான். அப்ப அப்படியே டிராகன் உருவத்துல மாறி வாயில நெருப்ப ஃபுல்லா அப்படியே கக்கறான். ஹீரோவும் அந்த கையில இருக்கிற கண்ணாடி வச்சு அப்படியே தடுக்க பாக்குறான். ஒரு கட்டத்துல அந்த கண்ணாடி வெடிச்சு சரியுது. ஹீரோ அதே இடத்துல செத்து போயிடுறான். இதை இந்த பக்கம் சதுப்பு நிலத்துல இருக்கிற குருதேவரோட தம்பியோ அப்படியே கண்ணாடியில பாத்துட்டு இருக்காரு. நான் அப்பவே சொன்னேன் அந்த கெட்டவட்ட சண்டைக்கு பண்ணி நீ செத்து போயிரு அப்படின்ட்டு. கேட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற அந்த கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் சுத்தி நிறைய சின்ன சின்னதா சிலையெல்லாம் இருக்கு. அந்த சிலையெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்தை பார்த்து அப்படியே திரும்பி நிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த குளத்துல இருந்து ஹீரோ உயிரோட வந்து நிக்கிறான். அந்த ஹீரோவோ அந்த குருதேவரோட தம்பி கிட்ட எனக்கு என்ன ஆச்சு, நான் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் எல்லாம் நினைச்ச மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட சக்தி ஃபுல்லா இங்க இருக்கிற சதுப்பு நிலத்துல தான் இருந்துச்சு. எவன் ஒருத்தன் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சுவே மக்களுக்காக உயிரை கொடுக்க போறானோ அவனுக்கு தான் சக்தி கிடைக்கும், லட்சத்துல ஒருத்தனுக்கு. இப்ப அந்த சக்தி உனக்கு கிடைச்சிருக்கு. இனிமேல் நீ எத்தனை டைம் செத்தாலுமே இந்த குளத்துல இருந்து உயிரோட வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோவோ அப்ப எனக்கு சாவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சாவு இருக்கு, நீயே வயசாகி இறந்தா மட்டும் தான் சாவ, வேற யாரும் நீ அழிக்க முடியாது. அது இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒருவேளை நீ எப்படியாச்சும் கஷ்டப்பட அந்த வில்லனை கொன்னுட்டினா அந்த கிராம மக்களும் உன் ஃப்ரெண்ட்ஸும் உயிரோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ மறுபடியும் வில்லன் கிட்ட சண்டை போடுறதுக்காக அவன் கோட்டைக்கு போறான். இந்த டைம் அசால்ட்டாவே நெருப்பு சக்தியை விட்டு ஹீரோவை கொன்றான். ஹீரோ மறுபடியும் அந்த மந்திரத்துல இருந்து உயிரோட வரான். மறுபடியும் அந்த வில்லன் கிட்ட சண்டைக்கு போறான். இதே மாதிரி நிறைய டைம் அப்படி செத்து சண்டைக்கு போறான். ஒவ்வொரு டைம் சண்டைக்கு போகும்போதும் அந்த வில்லன் எப்படி எல்லாம் சண்டை போடுறான் அப்படிங்கிற விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். அதே டைம்ல இந்த சதுப்பு நிலத்துல இருக்கிற குருதேவரோட தம்பிக்கிட்டையும் எப்படி சண்டை போடுறது அப்படிங்கிற விஷயத்தையும் கத்துக்கிறான். மின்னல் சக்தி எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வர வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஹீரோ கத்துக்கிறான். அப்படியே நாட்கள் மாசங்கள் ஆகுது, மாசங்கள் பல வருஷங்கள் ஆகுது. ஹீரோ இப்ப ஒரு வயசானவராகவே மாறிட்டான். அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஹீரோ சண்டைக்கு போறான் அந்த வில்லங்கிட்ட. இதை பார்த்த வில்லனும் என்ன வயசாயே போச்சு, என்ன கொஞ்ச நாள் நீயே செத்து போயிருக்கு, எதுக்காக என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோ அப்படியே அவன் மின்னல் சக்தியெல்லாம் விட்டு தாக்க ஆரம்பிக்கிறான். வில்லனும் அப்படியே அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கான். அப்புறம் வில்லன் மறுபடியும் முழு டிராகனா மாறிட்டு ஹீரோட்ட சண்டைக்கு வரான். அப்படியே மின்னல் சக்தி விட்டு ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அப்படியே வாயை திறந்து நெருப்புடலான்னு பாக்குறான் வில்லன். ஹீரோ அப்படியே ஃபுல் மின்னல் சக்தியா மாறி அப்படியே வில்லனோட வாய்க்குள்ளே போய் பூந்துறாரு. அதே இடத்துல வில்லன் வெடிச்சு அப்படியே சுக்குனரா சாம்பலா போயிடுறான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் ஹீரோ முடிச்சிட்டாரு. அப்படியே அந்த வில்லன் அழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா உயிரோட வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோக்கு அப்படியே கண் கலங்கி அழுவாச்சு வர ஆரம்பிச்சது. ஹீரோட அம்மா தான் போய் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கதவு திறக்குது. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த ஊர் கிராம மக்கள் எல்லாமே உயிரோட வந்துடுறாங்க. இந்த வில்லன் இறந்தோடனே அவங்க எல்லாத்துக்குமே உயிர் வந்துருது. அவனால செத்த அத்தனை பேருக்குமே. அப்படியே டக்குனு ஒரு இடத்துல கண்ண முடிக்கிறான். பார்த்தா எங்க இருக்கானா, ஸ்டார்டிங்ல ஒரு கிராமத்துல அந்த மாய கண்ணாடி எடுக்கிறதுக்காக போயிருப்பான்ல, அப்போட இவன் கார் அப்படியே ஒரு பள்ளத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அந்த இடத்துல தான் இருந்து கண்ண முடிக்கிறான். இந்த நம்ம உலகத்துல இவன் இருக்கிற அந்த சில நொடிகள் அந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அங்க இருக்கிற பிரச்சனை முடிச்சுட்டு அந்த மக்களையும் காப்பாத்தியாச்சு. ஒரு வழியா நம்ம அப்பா அம்மா மேல இருந்த எல்லா கெட்ட பேரையும் நீக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சந்தோஷமா இருக்கிறான். ஒரு வழியா ஹீரோயின்ட்டி அவனோட காதல சொல்லிடுறான். அதோட இந்த படத்தை ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிடறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.